புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன், நீங்கள் செக் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் 3/8/2021 செவ்வாய்க்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். சூரியோதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:05 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:40 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், கடகத்தில் சூரியன் மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இது ஒரு சந்திராஷ்டமி தினமாகும். எனவே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம். அமைதியுடன் பொறுமையுடன் செயல்படுவது, நிதானித்து செயல்படுவது என்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்று ஏற்பட்டுள்ளது. மேலும் செவ்வாயும் சுக்கிரனும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களை நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும். முடிந்தவரை இன்று மற்றவர்களை நீங்கள் மற்ற செயல்களை வேடிக்கை பார்த்து கொண்டு நீங்கள் அமைதியுடன் இருப்பது மிகவும் சிறப்பு. யாருக்கேனும் வாக்குகள் கொடுக்க வேண்டியிருந்தால் கவனத்துடன் கொடுக்க வேண்டும். யோசித்து ஒரு கணம் சிந்தித்து கொடுப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமையும். உங்களது தோற்ற பொலிவு இன்று மேம்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது நிலம் சம்பந்தமாக சில பிரச்சனைகளில் நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களது விருந்தினர்களுடன் நீங்கள் இன்று அன்புடன் உபசரிப்பது நல்லது. கடுமையுடன் நடந்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களது நடத்தை கண்டு சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இன்றைய தினம் காதலிடமிருந்து விலகி இருப்பவர்கள் இன்று காதலனை இணைத்து சந்தோஷத்துடன் நினைவுகளை கொண்டாடலாம். இன்றைய தினம் உங்களது தொலைபேசியில் உங்கள் காதலுடன் நீங்கள் இரவு நேரங்களில் பேசலாம். உங்களது அலுவலகத்தில் உங்களது புதிய ஐடியாக்களை நீங்கள் நன்கு விவேகத்துடன் வெளிப்படுத்தி வேலையில் நல்ல உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களது அலுவலகத்தில் உங்களது செல்வாக்கு என்று அதிகரிக்கும். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும். நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது காரியங்களில் நீங்கள் வேகத்துடன் செயல்படுவதை விட விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல பயனையும் உங்களது காரிய வெற்றிகள் இன்று அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வியாபாரத்தில் உங்களது பணியாட்களால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று உங்களுக்கு அரசு தொடர்பான சில காரியங்களில் சாதகமான சூழ்நிலையை பெற நீங்கள் சிந்தித்து செயல்படுவது, விவேகத்துடன் செயல்படுவது என்று உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் வேலையையும் உத்தியோகத்தில் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால் உங்களது பணிச்சுமை என்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சற்று சிந்தித்து விவேகத்துடன் செயல்படுவது மிகவும் நன்மை பயக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மெரூன். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. நன்றி நண்பர்களே. நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.